ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம்னா, ஹேர் ஆயில் ரெடி பண்ணுறது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இது வந்து சுத்தமான மூலிகை பொருளை வச்சு தான் நான் வந்து ஹேர் ஆயில் ரெடி பண்ணியிருக்கேன். எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் கிடையாது. சுத்தமான மூலிகை பொருள், 100% நேச்சுரல் தான். இதுக்கு முன்னாடி வந்து என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஒரு ஹேர் ஆயில் ரெடி பண்ணி கொடு அப்படின்னு சொல்லுவாங்க. நான் சும்மாவே ஃப்ரீயாகவே நான் ஹேர் ஆயில் ரெடி பண்ணி கொடுப்பேன். சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து சொல்லுவாங்க, இந்த மாதிரி சும்மா நீ பண்ணி கொடுக்குறதுக்கு வீட்டிலையே கொஞ்சமாக சின்ன பிஸ்னஸாக பண்ணி நீ ஹேர் ஆயிலை வந்து சேல்ஸ் பண்ணு அப்படின்னாங்க. சரி, எதுவும் ஒரு நல்ல ஐடியாவாக இருக்கேன்னு சொல்லிட்டு ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இதில் வந்து நான் என்னென்ன பொருள் போட்டிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேங்காய் எண்ணெய், விளக்கெண்ணெய், மருதாணி, செம்பருத்தி பூவு, செம்பருத்தி இலை, வேப்ப இலை, கரிசலாங்கண்ணி, கருவேப்பிலை, நெல்லிக்காய், ஆவாரம்பூவு, கற்றாழை, அவரைப்பொடி, வெந்தயம் முளை கட்டியது. வெந்தயம் வந்து ஏற்கனவே அதுவும் ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன். கற்றாழையில் வந்து முளை கட்டுவாங்க. அது எப்படின்னு நான் வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கேன். அதில் நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். அடுத்தது என்னென்னா, கருஞ்சீரகம், வேம்பாலப்பட்டை, வெட்டிவேர். இது எல்லாமே 100% நேச்சுரல் தாங்க. எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் வராது. சில பேர் பயப்படுறாங்க, முடி இன்னும் கொட்டிருமோ அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக கிடையாது. இது வந்து நல்லா வளரக்கூடியது. என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி பார்த்துட்டு திரும்ப திரும்ப கேட்குறாங்க அப்படின்னா, அதில் வந்து நல்ல ரிசல்ட் இருக்கிறதுனால தானே கேட்குறாங்க. இதில் எப்படி வேறு சைடு எஃபெக்ட் எப்படி வரும்? இதில் சைடு எஃபெக்ட் வர்றதுக்கு சான்ஸே இல்லை. எல்லாமே வந்து மூலிகை பொருள் தான். நம்ம வீட்டுக்கிட்ட இருக்கிறத தான் நம்ம பறித்து அதை வந்து எண்ணெயில் போட்டு காய்ச்சுறோம். இப்போ இது சிறு தொழில் ஆரம்பித்த அன்னைக்கே எனக்கு வந்து 20 ப்ராடக்ட் வந்து நல்லா சேல்ஸ் ஆயிருச்சு. இன்னமும் கேட்குறாங்க. என்னால் அதிகமாக பண்ண முடியல. இருந்தும் என் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு சரி, கேட்குறவங்களுக்கும் சரி, நான் வந்து ஓரளவுக்கு நான் ரெடி பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கேன் இன்னமும். இது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா, மொதல் நாள் நைட்டே நல்லா தலையில் தேய்ச்சிட்டு நல்லா மசாஜ் கொடுத்துருங்க. மசாஜ் கொடுத்துட்டு நல்லா ஊற விட்டுருங்க. காலையில் எழுந்திரிச்சோடனே தலை குளிச்சிருங்க. குளிச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு ஷைனிங்காக ஹேரில் சிக்கே இல்லாமல் வரும். இந்த ஹேர் ஆயில் உங்களுக்கும் வேணும் அப்படின்னா, இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. என்னுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய், see you.